Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. Stitch in time அப்படின்னு ஒரு ப்ராவர்ப், அதாவது ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் நைன். காலத்தை ஒரு முடிவு எடுத்தால் அது பிற்பாடு உள்ள நிறைய இடர்பாடுகளை தவிர்த்து விடலாம் என்பது போல அதுக்கு தமிழில் நிகரனான பழமொழி கூட உண்டு. பேரலல் ப்ராவர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டிச் இன் நைன் அதை மாத்திரமே ஸ்டிச் இன் டைம் அதை மாத்திரமே நாம் பயன்படுத்தலாம். ஒன்றும் இல்லை, ஏர்லியர் இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தான் அதனுடைய மீனிங். ரொம்ப விரைந்து இம்மிடியட் ஆக்ஷன் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இங்கே இந்த யூசேஜ் அந்த ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் நைன் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பயன்படுத்தி காமிச்சிருக்கிறார்கள். ஸ்டிச் இன் டைம் அப்படின்னு சொன்னால் கூட அதுதான் ரிமைனிங் பார்ட்டு சொல்லாமலேயே விளங்கும். ஸோ ஸ்டிச் இன் டைம் saves nine. So we should address the budget shortfall now before it becomes a major problem. இப்போ இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் நெருக்கடியை நாம் உடனடியாக சமாளிக்க வேண்டும். இல்லை என்றால் அது பிற்பாடு பெரிய விளைவை, பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடும். அப்படிங்கிறது தான் ஸ்டிச் இன் டைம் என்கின்ற இந்த பயன்பாடு. ஸோ ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் நைன் அப்படின்னு ப்ராவர்பாக பயன்படுத்தலாம். இல்லை சென்டென்ஸில் ஸ்டிச் இன் டைம், யூ ப்ளீஸ் டூ ஸ்டிச் இன் டைம் அப்படின்னா யூ ப்ளீஸ் டூ டேக் தி இம்மிடியட் ஆக்ஷன் ஃபார் தி ப்ராப்ளம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அப்படின்னு அர்த்தம்.